முதல்வருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, துணை முதல்வருக்கு லெட்டர் அனுப்புறாங்க. ரெண்டுக்கும் ஒரே பதில் தான் வரும், வேற வேற பதில் வரும். வேற பதில் வருது. நான் கோர்ட் ஆர்டர்லேருந்து வந்திருக்கேன் சார், எனக்கு பாருங்க சார்னா, இல்லப்பா நாங்கள் நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு அப்டேட் பண்ண சிவி லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் நாங்கள் எடுத்துப்போம், இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரமா நாங்கள் வந்து ரிசப்ஷன்ல போராடி அவர் வந்து எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளாத வரதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்சி அருந்ததியர் பிரிவில் மாநில அளவில் ஒரு 5வது ரேங்க் எடுத்திருந்தா இவருக்கு கவுன்சிலிங் வந்திருக்காது, பிரச்சனை இல்லை. முதலிடம் எடுத்தது தான் பிரச்சனை. அப்போ முதலிடம் எடுத்தால் பணியிடம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானால்தான் முதலிடத்துக்கு வரணும், வேற யாரும் முதலிடத்துக்கு வந்தால் நாங்கள் பணியிடம் கொடுக்க மாட்டோம். இவர் வந்து எலிஜிபிள், மோஸ்ட் எலிஜிபிள் பெர்சன் ஃபார் தி அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர் போஸ்ட் இவர் தான் தமிழ்நாட்டில், வேற யாரும் கிடையாது. அவருக்கு வந்து இன்எலிஜிபிள் சொல்லி அனுப்புறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்குள்ள வரல, நாங்கள் கூப்பிடல, எழுத்து தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி விஜயகுமாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பு இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே நல்லது. ஏனென்றால் இதே டிஎன்பிஎஸ்சி தான் இவருடைய எழுத்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. அந்த எழுத்து தேர்வு முடிவில் மாநில அளவில் இவர் முதலிடம் பெற்றார் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அளவில் முதலிடம் பெற்று என்று குறிப்பிடப்பட்ட திரு விஜயகுமார் என்பவரை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க வந்து அந்த ஜோனுக்குள்ளே வரலன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இதில் எந்த அளவுக்கு நடுநிலைத்தன்மை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணரணும். நடராஜ் அகாடமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து தொடர்ந்து பல வருடங்களாக முறைகேடுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய மிஸ்டர் விஜயகுமார் உட்கார்ந்துருக்கிறாரு, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் எழுதியிருக்கிறார். கடந்த ஜூலை 2024 நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அருந்ததியர் சமுதாயத்தில் வந்து மொத்த போஸ்டிங்கில் ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் ஒரு வேகன்சி இருக்குது. ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. மாநில அளவில் முதலிடம் பெற்றவர். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து மாநில அளவில் முதலிடம் பெற்றவர், ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் வந்து மாநில அளவில் முதலிடம் பெற்றவர். ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 40 நாள் கழித்து ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சியை ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நோட்டிஃபிகேஷனில் ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரல் இத்தனை போஸ்ட்டு, ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததி இத்தனை போஸ்ட்டு, ஷெட்யூல் காஸ்ட் விமன் இத்தனை போஸ்ட்டு, அந்த மாதிரி பிரேக்கப் கொடுத்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியில் இருக்கிற போஸ்ட்டை ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலுக்கு மாற்றுறாங்க. இதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அரசியலமைப்பு விதி எண் 15 படி இன அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதை தடுக்கக்கூடாது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அரசியலமைப்பை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பினால் உருவாக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. சமூக நீதி மாடல் என்று பேசக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்தில் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் காதுக்கு போகுதா, கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட திரு விஜயகுமார் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு வார்த்தைகள் பேசுவார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன நடந்துச்சு? போன வருஷம் வந்து டூரிசம் ஆஃபீஸருக்கு வந்து கால்ஃபல் விட்டுருந்தாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9 2024 விட்டுருந்தாங்க. நான் என்ட்ரி போஸ்ட் 2Aன்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து கேண்டிடேட்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விடும்போது பார்த்தீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கேட்டகரிஸ் வைஸான போஸ்டிங்கை வந்து அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பரில் மொதல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. காலத்தில் இதுதான் சொல்லியிருக்காங்க, வில் பி அனௌன்ஸ் பை த லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9Aன்னு ஒன்று விட்டாங்க, அடன்றம் 9A அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில். அதில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக அவங்களுக்கு எதாவது விட்டுருந்தாங்க. 9Bன்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அது வந்து ஆர்கிடெக்சரும் ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமாக எதாவது ஒன்று விட்டுருந்தாங்க. 9Cன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் விட்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த வில் பி லேட்டர் அனௌன்ஸ்டு பை த கமிஷன் சொல்லியிருந்தது வந்து எங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸாக விட்டுருந்தாங்க. அதில் மொத்தம் எங்களுக்கு வந்து 23 போஸ்ட்டு விட்டுருந்தாங்க. 23 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு ஒரு போஸ்ட்டு, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 3 போஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்மே செப்பரேட்டாக பிரித்து போட்டிருக்காங்க. இதில் நான் வந்து அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதி அவங்க தான் என்னை அட்மிட் கார்டு கொடுத்து. எத்தனை வருஷமாக படிச்சீங்க இந்த எக்ஸாமுக்கு? இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து 2.5-3 வருஷமும் படித்தேன் சார். ஏன் 3 வருஷம் எனக்கு இந்த எக்ஸாமுக்குனா இந்த எக்ஸாமுக்கு இந்த தேர்வுக்கு மட்டும்
கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே. அதனால எனக்கு வந்து 2-3 வருஷம் முன்னாடியே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னன்னா நம்ம வந்து டைப்பிங் வந்து ஒரு 7-8 மாசம் போயிட்டு டைப்பிங் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ்க்குள்ள நம்மளால போக முடியும். ஓகே. அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து 9 மாசம் படித்து அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி அப்புறமா தான் இந்த இதை உள்ள வந்து நாங்கள் அப்ளை எலிஜிபிள். நாங்கள் இந்த எக்ஸாமுக்கு டைப்பிங் படிச்சிருக்கணும், அது முடிச்சாதான் ஆட்டோமேஷன் படிக்க முடியும், அது முடிச்சாதான் அப்ளை பண்ண முடியும். ஆமாம். ஸோ 3 வருஷமா நீங்கள் உட்காந்து பர்டிகுலர் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்க. இப்படி ஒரு தேர்வு கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஆமாம். டூரிசம் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிங்களா, டிகிரி படிச்சிங்களா? நான் பிஏ ஹிஸ்ட்ரி டூரிசம் படித்தேன், மதுரை யூனிவர்சிட்டியில் பிலாங்ஸ் டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹிஸ்ட்ரி டூரிசம் வந்து IITM, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிராவல் மேனேஜ்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் GMAT எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நான் அங்கே போய் நெல்லூரில் வந்து படித்தேன். நான் எனக்கு குவாலியரில் அஃபோர்டபுள் சீட் கிடைச்சிது. ஏன்னா என்னால் லாங் ட்ராவல் போயிட்டு வர முடியாமல் நான் நெல்லூரில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஸோ ஒரு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அருந்ததியர் கம்யூனிட்டியை சேர்ந்த அரியலூரை சேர்ந்த ஒருத்தர், உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய ரங்கராஜன் RBI கவர்னராக இருந்தார், அவர் நேட்டிவ் ஆஃப் அரியலூர் தான். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி படித்து தான் மேலே பெரிய லெவலுக்கு போய் பெரிய லெவலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அதே அரியலூரை சேர்ந்த ஒரு அகில இந்திய தேர்வை எழுதி நீங்கள் வந்து யூஜியும் டூரிசம் படிச்சிருக்கிறாரு, பிஜியும் டூரிசம் படிச்சிருக்காரு. யூஜி ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க, பிஜி ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க, 5 வருஷம் வச்சுருக்காங்க. அது போக வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டைப்பிங் தெரியணும், டைப்பிங் படிச்சிருக்காரு. இந்த எக்ஸாமினுக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் படிக்கணும்னு சொல்லி புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, அதையும் படிச்சிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 10 வருடங்கள் டூரிசம் ஆஃபீஸராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட் விட்டதுலேருந்து நான் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா அந்த ரிசல்ட் காப்பி காமிப்பேன். இது வந்து நல்லா பார்த்துங்க க்ளோஸ்அப்பில். இது வந்து என்னோட ரிசல்ட் காப்பி. நான் வந்து ஆல் ஓவரில் வந்து 47, என்னோட கம்யூனல் ரேங்க்ல நான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் காப்பியை அவங்க தான் எக்ஸாம் வச்சு என்னை தேர்ந்தெடுத்து ரிசல்ட் விட்டுருக்காங்க இந்த நம்பருக்கு. ஸோ இவர் வந்து பார்ட் ஏல வந்து 105 மார்க் வாங்கியிருக்கிறாரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸில் 67.5 மார்க் வாங்கியிருக்கிறாரு. ரேங்க் நம்பர் 1. ஸோ ரொம்ப வந்து அருந்ததியர் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இது வந்து TNPSC இவருக்கு கொடுத்த ரேங்க். ஒரு இன சுழற்சி அடிப்படையில் ஒரு இனத்தில் அல்லது ஒரு ஜாதி பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பெடுத்தவருக்கே TNPSCயில் வேலை இல்லை என்றால் அந்த TNPSC என்ற ஒரு அமைப்பை இழுத்து பூட்டி விடலாம். நம்ம அதான் சொல்கிறோம். நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாரும் வந்து நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்படி பேசினவங்க இவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? TNPSC ஒன்றும் ரொம்ப நேர்மையான அமைப்பெல்லாம் கிடையாது. அவங்க மேலே 1008 குற்றச்சாட்டுகள் இருக்குது. எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. தலைமைச் செயலகம் வரைக்கும் போய் உயரதிகாரிகளை சந்தித்து பேசினாலும் TNPSC தனிப்பட்ட அமைப்பை நாங்கள் தலையிட முடியாதுங்கிறாங்க. அப்போ யாருமே தலையிட முடியாது. முதல்வரும் தலையிட முடியாது, துணை முதல்வரும் தலையிட முடியாது, தலைமைச் செயலாளரும் தலையிட முடியாது, ஹியூமன் ரிசோர்ஸ் செக்ரட்டரியும் தலையிட முடியாது, யாருமே தலையிட முடியாது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் முதலிடம் பெடுத்த அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு நாங்கள் பணியிடம் வழங்க மாட்டோம். அந்த பிரிவில் பணியிடம் ஒதுக்கப்பட்டிருந்தும் கூட இப்போ வந்து ஷெட்யூல் காஸ்டில் அருந்ததியரில் வேகன்சி இல்லை. இவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, கிடைக்கலன்னா நாங்கள் கேட்க மாட்டோம். பட் வேகன்சி இருக்குது. எந்த பின்புலமும் இல்லாதவர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் தலைமுறை பட்டதாரி. ஸோ ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் மாநில அளவில் முதலிடம் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த போஸ்டர் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆடண்டம் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த ஆடண்டம் புதுசாக ஒரு கர்மாந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க TNPSCயில். அதுபடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருந்ததியர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதவியை ஒரு பணியை ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலுக்கு மாற்றி விட்டாச்சு. அப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலில் ஏற்கனவே 3 போஸ்ட் இருக்குது. இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரல் 4 வந்துருச்சு. யாரு கேட்டு நீங்கள் மாற்றுறீங்க? கேட்டால் நீங்கள் வந்து TNPSC சட்டம் 2016 சொல்லி சொல்கிறீங்க. பட் TNPSC சட்டம் 2016 இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனப்பிரிவில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவில் போதுமான அளவு கேண்டிடேட் இல்லை என்றால் அதே கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பொது பிரிவுக்கு அது மாற்றப்பட வேண்டும். உதாரணமாக BC விமன் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த BC ஜென்ரலுக்கு மாற்றலாம். MBC விமன் PSTM தமிழ் மீடியம் கேண்டிடேட் இல்லைன்னா MBC ஜென்ரலுக்கு மாற்றலாம். பட் கேண்டிடேட் இருக்கிறாரு, உங்கள் முன்னாடி தான் இருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கிறீங்க, மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார், ஒரு போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதற்கான பேசிஸ் என்ன, அதற்கான அடிப்படை என்ன? முதல் தலைமுறை பட்டதாரி பிலாங்ஸ் டு வெரி புவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒன் ஆஃப் தி வெரி பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட் அரியலூர். இவர் வந்து என்ன கேட்க போகிறாரு?
யார் கேட்பாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அந்த நினைப்பை வந்து நீங்கள் வந்து மூட்டை கட்டி தூக்கி வச்சுருங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி. சமூக நீதின்னு நம்ம சொல்கிறோம், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறோம். ஒரு ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு பிரிவில் அருந்ததியர் சமுதாயத்தை வீழ்த்தி தான் ஆதி திராவிடர் இருக்கக்கூடிய பொது சமுதாயம் வரணும்னு அவசியம் கிடையாது. 18% இடஒதுக்கீட்டில் 3% அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு இருக்குது, 15% ஆதி திராவிடர் இனத்துக்கு இருக்குது. ஆதி திராவிடர் அருந்ததியினத்தில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தும் அவருக்கு இந்த வேலையை நீங்கள் கொடுக்கல. உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு வேகன்சி இருக்குன்னு, அதை பேஸ் பண்ணி தான் எழுதுறாரு. சரி, நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அருந்ததியர் சமுதாயத்தில் எந்த வேகன்சி இல்லை, 0ன்னு கொடுத்துருந்தா அவர் எழுதிருக்கவே மாட்டார். 10 வருஷமா பிஏ யூஜி 3 வருஷம் படிக்கிறாரு, பிஜி 2 வருஷம் படிக்கிறாரு, டைப்பிங் ஒரு வருஷம் படிக்கிறாரு, ஆட்டோமேஷன் 1 வருஷம் படிக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய காலத்தில் இளமை காலத்தில் 10 வருஷத்தை இந்த டூரிசம் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. மாநில அளவில் முதலிடம் பிடிக்கிறதுலாம் வந்து அதுலேயே ஊறி போயிருக்கணும், டூரிசம்லேயே ஊறி போயிருக்கணும். இவர் மாதிரி கேண்டிடேட் தான் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. இவர் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் வச்சு டூரிசம் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க? ஸோ அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, இது வந்து ஒரு சமூக அநீதி. நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வந்து என்னோட இது சார். ஆனால் அவங்க கொடுத்த சிவியில் வந்து என் நம்பர் இல்லை. ஆல் ஓவர்களுக்கு வந்து என் நம்பருக்கு வேண்டிய இடத்துல அண்டு போட்டு வச்சிருக்காங்க. 48 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து ஆல் ஓவரில் வந்து 47 இடத்துல என் இடத்துல அண்டு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம இதுலேருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னா 17 மார்ச்ல எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. மார்ச் 17 ரிசல்ட் வந்து மார்ச் 18லேருந்து நான் அவங்களுக்கு மெயில் போட்டிருக்கேன். நேராக பின்னாடி லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க, கைப்படையில் நான் லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்ளைவே கொடுக்கல அவங்க. ஸோ இவருடைய ரிஜிஸ்டர் நம்பரு 300-1025 300-1025. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 47. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மாநில அளவில் முதலிடம் பிடித்தார் என்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண டிஎன்பிஎஸ்சி அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ரோல் நம்பரில் இவருடைய நம்பர் இல்லை. மார்ச் 17 ரிலீஸ் பண்ண மார்ச் 18 அடுத்த நாளே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, டிஎன்பிஎஸ்சிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்னை நீங்கள் சிவியிலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்க, எடுத்து விட்டுட்டீங்க, எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஐ ஹேவ் செக்யூர்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் எஸ்சிஏ கேட்டகரி அண்ட் ஓவரால் ரேங்க் 47 மீட்டிங் ஆல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் நான் வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹேவ் நாட் ரிசீவ்ட் எனி கம்யூனிகேஷன் அந்த ஃபாலோயிங். இது சம்மந்தமாக எனக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன் இல்லை. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நம்முடைய சான்றிதழ் பருப்பார்ப்பு சம்மந்தமாக எனக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன் இல்லை. மை ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லிட்டு என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் ஆகலை அப்படிதான் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ஐ ரெக்வஸ்ட் யுவர் அசிஸ்டன்ஸ் இன் ரிசால்விங் திஸ் மேட்டர் as I believe my rank and I score qualify for me the advised vacancy. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண வேகன்சியில் என்னை குவாலிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கிளியராக ரொம்ப ஜென்யூனாக ஒரு லெட்டர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பியிருக்கிறாரு. இதுக்கு அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணாங்களா? இல்லை சார், எதுவுமே ரிப்ளை பண்ணல. அதனால தான் நான் வந்து மெயிலே அங்கேயே உட்காந்து மெயிலே போட்டு வந்தேன். மெயிலும் அனுப்பியிருக்கிறார் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலும் அனுப்பியிருக்காரு. 11:52 மெயில் அனுப்பியிருப்பாங்க. உட்காந்து அதான் 17ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் 11:52 ஒரு மெயிலும் பண்ணிட்டார். ஓகே, அதுக்கு இந்த மெயிலுக்கு வந்து 1 வீக் கழிச்சு ஒரு ரிப்ளை அனுப்புறாங்க. அந்த ரிப்ளை தயவு செஞ்சு கொஞ்சம் படிச்சு காட்டுங்க, எங்களுக்கு மீனிங் புரியல. ஒரு வாரம் கழிச்சு இவர் அனுப்புனதுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ the candidate is informed that the commissions recruits the person to the various posts in the through various recruitment based on their educational and technical qualifications. Okay, rank in the examination and existing reservation rules. The candidate is informed to call the commission's toll free number. அதாவது கைப்பட எழுதி லெட்டர் அனுப்பியாச்சு, ஓகே, மெயிலும் பண்ணியாச்சு, பதில் சொல்லலை. பதில் அந்த மெயில் வந்த பதில் டேட்டா பாருங்க சார். ஆமாம், மார்ச் 24 ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. இவர் மெயில் அனுப்புனது மார்ச் 18, 24, அதாவது 6 நாள் கழிச்சு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அந்த 6 நாள் டைம் எடுக்கும்? அதுவுமே நானும் எனக்கு 3 நாள் ஆச்சு, எனக்கு ரிப்ளை தரல, எனக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நான் கேட்டிருக்கேன். அந்த மெயிலும் ஃபார்வர்ட் பண்ணி நான் கேட்டிருக்கேன். இங்கே இருக்கும் பாருங்க. மார்ச் 18 இவர் மெயில் பண்ணியிருக்காரு, அவங்க ரிப்ளை பண்ணல. மார்ச் 21 ஒரு ரிமைண்டர் மெயில் பண்ணியிருக்காரு, அதுக்கும் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறமா 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணதுக்கு நீங்கள் வந்து இவங்கள்ட்ட கேளுங்க, ரிசப்ஷனில் வந்து கேளுங்க, நேராக அவங்க வந்து டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட
ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த ரெசிப்ட் முன்னாடி இருக்காங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அங்கே போய் கேட்டதுக்கு நீங்கள் டோல் ஃப்ரீயில் நம்பர் பேசிங்க, நாங்கள் இதுதான் கேட்டோம், இதேமாரி உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, டோல் ஃப்ரீயில் தான் அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க, அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து மாணவர்களை ஏமாற்றுகிறது என்று இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கைப்பட லெட்டர் அனுப்பியாச்சு, மெயிலும் பண்ணியாச்சு, அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல, டோல் ஃப்ரீக்கு கேட்க சொல்கிறாங்க. இப்போ மெயில் ஐடி நீங்கள் எதுக்கு வச்சிருக்கிறீங்க, டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் எதுக்கு வச்சிருக்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்ணுறீங்க, டோல் ஃப்ரீ நம்பர் அது இதுன்னு சொல்லி. சரி, ரிசப்ஷனில் வந்து கேட்டிருக்காரு. அப்போ ரிசப்ஷனே பதில் சொல்லலாம். ரிசப்ஷனில் மறுபடியும் வந்து நீங்கள் டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா அரியலூர்லேருந்து இவர் செலவு பண்ணி வந்ததுக்கு செலவு டிஎன்பிஎஸ்சி கொடுக்குமா? ஏங்க ஒரு 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 இன அடிப்படையில், ஒரு ஜாதி அடிப்படையில் மாநில அளவில் முதலிடம் தான் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி ரேங்க் வாங்க முடியாது. முதலிடமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறமும் வந்து அவர் இந்த அளவுக்கு நீங்கள் அலைய விட்டு ஒரு மன உளைச்சல், அதுக்கப்புறம் போஸ்டிங்காவது கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஓகே, இதுக்கப்புறம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 நாள் 45 நாளுக்கு அலைஞ்சதுக்கு அப்புறமா 9E ஆடன்டம்னு சொல்லி ஒன்று போட்டு அதை வந்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து அருந்ததிலேருந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டு குத்தி 4 ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. அதாவது ஒரு 40 நாள் வெயிட் பண்ணி 40 நாள் அலைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆமாம் நம்ம ஒரு உல்ட்டா வேலை பண்ணியிருக்கிறோம், ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறோம், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு மார்ச் 26, 2025 மார்ச் 26, 2025 அடண்டம். ஓகே, அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அப்படிங்கிற போஸ்ட்டை நாங்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலுக்கு மாற்றிட்டோம். எப்படி? எக்ஸாம் எழுத வச்சு மாநில அளவில் முதல் ரேங்க் அப்படி சொல்லி இவருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி, அதுக்கப்புறம் இவர் சிவிக்கு கூப்பிடலன்னா உடனே அதுக்கப்புறம் மெயில் அனுப்புங்க, லெட்டர் அனுப்புங்க, டோல் ஃப்ரீ நம்பர் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சுற்றி அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அப்படிங்கிற போஸ்ட்டை ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரல்னு மாற்றுறாங்க. இது வந்து காட்டிருங்க சார், க்ளோஸ் அப் நம்பர். ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியில் உள்ள போஸ்ட், ஆரம்பத்தில் அருந்ததியில் உள்ள போஸ்ட்டு இப்போ வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலுக்கு மாற்றியாச்சு. இது வந்து 26/3 பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பின்பு அதுக்கப்புறமா வந்து இவங்கள்ட்ட இப்படி கேட்டால் சரிப்பட்டு வரல, சரியான பதில் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டி ஃபைல் பண்ணேன் கோர்ட்டு மூலயமா. அந்த ஆர்டியில் வந்து பெட்டிஷனர் வந்து கேன் அட்டன் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்படி இல்லைனா 2 வாரத்தில் பதில் தாங்கன்னு சொல்லி எனக்கு போட்டுருவாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஸோ கடைசி வந்து நீதிமன்றம் தான் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சோர்ஸுங்கிறதுனால நீதிமன்றம் போயிருக்கிறாரு. அங்கே வந்து இவருக்கு 2 வாரத்தில் பதில் கொடுங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ண சொல்லுங்கள், அது பெர்மிஷன் கொடுக்கணும், எல்லாமே நீதிமன்றம் சொல்லியாச்சு. சர்டிஃபிகேட் அதாவது பெட்டிஷனர் இஸ் பெர்மிட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கோர்ட் ஆர்டருங்க. இது வந்து நீதிமன்றத்தின் உத்தரவு. அதாவது பாரதிதாசன் லேண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் டேக்ஸ் நோட்டீஸ் ஃபார் தி ரெஸ்பாண்டன்ட் டிஎன்பிஎஸ்சி, த பெட்டிஷனர் இஸ் பெர்மிட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பெட்டிஷனர் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்துடைய ஆணை, நீதிமன்றத்தின் ஒரு ஆணை. இப்போ டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் பொதுவாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஹைகோர்ட் ஆர்டர் இஸ் ஃபைனல் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. இது ஹைகோர்ட் ஆர்டர் தானே, நீதிமன்றத்தின் ஆணை தானே. அப்போ இதையே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த நோட்டீஸ்க்கு வந்து பதில் இல்லாதனால நாங்கள் வந்து ப்ரீ கண்டெம்ட் நோட்டீஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். பார்த்துக்கோங்க. அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. 3 மாதமாக டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லலை. ஸோ கண்டெம்ட் பாருங்க, ஒருத்தர் வந்து மாநில அளவில் முதலிடம் வாங்கியும் அவர் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அலைய வைக்கிறீங்க அப்படின்னா இதன் பின்னணியில் என்ன இருக்குது அதான் நம்ம கேட்குறோம். இவர் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிங்க. இவர் முதல் தலைமுறை பட்டதாரி, ஒரு அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர் ஆகி, அப்புறம் ஒரு டூரிசம் ஆஃபீஸர் ஆகி, டூரிசமில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக அந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறாரு. இவரால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் இந்த சுற்றுலாத்துறையில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேண்டிடேட். அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த அளவுக்கு அலைய வச்சு கண்டெம்ட் போயிருக்கிறார். 28/7 ஜூலை 20 ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 3 மாதம் கழிச்சு கண்டெம்ட் போயிருக்கிறார். இந்த கண்டெம்ட் கோர்ட் போனதுக்கு அப்புறமா 2 நாளுக்கு அப்புறம் வச்சு ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆகலை, நான் வந்து கேட்டது உங்களுக்கு மெமாண்ட்ரம் வந்துருச்சுல்ல சார், அதை எடுத்துட்டு மென்ஷன் பண்ண நாங்கள் வந்து போர்ட்டலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த தேதியில், அந்த தேதியில் வந்து இது பண்ணிங்க சார், ஜாயின் பண்ணிங்க சார்னு சொன்னாங்க.
நாங்கள் வந்து இன்னைக்கு தான் அந்த தேதி 25 ஓகேங்களா. நான் நேற்றுக்கு போய் கேட்டேன், சார் இதேமாரி எனக்கு டேட் நம்பர் சீட்டு இதெல்லாம் எதுவுமே எனக்கு சொல்ல கிடையாது, நான் கோர்ட் ஆர்டர்லேருந்து வந்திருக்கேன் சார், எனக்கு பாருங்கள் சார்னா, இல்லைப்பா நாங்கள் நேற்றுக்கு நேற்றுக்கு அப்டேட் பண்ண சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம், இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரமாக நாங்கள் வந்து ரிசப்ஷனில் போராடி அவர் வந்து எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளாத வர தான். அதாவது நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க, அப்புறம் சர்டிஃபிகேஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்கல, அப்புறம் கண்டெம்ட் போகிறாரு 3 மாதம் கழிச்சு. கண்டெம்ட் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. டிஎன்பிசி தானே வர சொன்னாங்க. ஆமாம். ஃபோன் பண்ணி கேட்கும்போது டிஎன்பிசி அதிகாரிகள் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே வந்து வெப்சைட்டில் இல்லை அதனால் நீங்கள் அட்டன் பண்ண முடியாதுன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக பண்ணுறாங்க. ஸோ இது இவ்வளவு அநியாயம் வந்து டிஎன்பிசி நடக்கிறது. இது வந்து இன்னைக்கு 25 இதை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க சார். நான் இன்னைக்கு 25 தேதி காலையில் வந்து நான் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுறேன். இதேமாரி அவங்க அட்டன் பண்ணதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா வந்து என்னை வந்து முதல்ல எல்லாத்தோட வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு மூலையில் வந்து சேரை கொடுத்து என் பக்கத்தில் யாருமே இல்லாதவங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள் சார், நீங்கள் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் பர்சனலாக பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு இதேமாரி கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் இதேமாரி கோர்ட் ஆர்டர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா. சரி சார், உங்களுக்கு நாங்கள் ஒரு காப்பி தருவோம், அதை நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க. சரிங்க மேடம், சொல்லுங்கள் மேடம் என்ன மேடம் அப்படின்னு கேட்டேன். அவங்க இருந்துட்டு இதேமாரி நாங்கள் வந்து மார்க்கின் அடிப்படையில் அதில் போட்டிருப்பாங்க. It is informed that the Vijaykumar, register number 30010101025 has not reached the zone of consideration for physical certificate verification based on the marks obtained by him in the written examination. Rule of reservation of appointment and number of vacancies notified for the post of assistant tourism officer grade 2 included in the combined technical service. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மதிப்பெண் அடிப்படையில் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்குள்ளே இவர் வரல, அதனால நாங்கள் இவரை கூப்பிடல. ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்குள்ளே வரல, நாங்கள் கூப்பிடல, எழுத்து தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி விஜயகுமாருக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பு இருப்பதை விட இல்லாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் இதே டிஎன்பிஎஸ்சி தான் இவருடைய எழுத்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. அந்த எழுத்து தேர்வு முடிவில் மாநில அளவில் இவர் முதலிடம் பெற்றார் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அளவில் முதலிடம் பெற்று என்று குறிப்பிடப்பட்ட திரு விஜயகுமார் என்பவரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து அந்த ஜோனுக்குள்ளே வரலன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதில் எந்த அளவுக்கு நடுநிலைத்தன்மை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணரணும். இதை யார்கிட்ட போய் முறையிடுறது? அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம், லெட்டர் எழுதி கேட்கலாம், மெயில் அனுப்பி கேட்கலாம், அப்புறம் அதுலேயும் முடியல கோர்ட்டுக்கு போகலாம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் போகலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போனதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மதிப்பெண் எடுக்கவில்லை என்று அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இவர் எடுத்தாருன்னு சொன்ன டிஎன்பிஎஸ்சியுடைய அந்த முடிவு பொய்யா? அந்த முடிவு பொய் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை இவர் மாநில அளவில் முதலிடம் பெற்றார், இவருக்கு கொடுத்தே ஆகணும், ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்படிங்கும் பொழுது அருந்ததியில் உள்ள ஒரு போஸ்ட்டை வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரலுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரை இந்த பதவியில் உட்கார வைக்கக்கூடாது என்ற எண்ணம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிறது என்றால் வேறு யாரை உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. அரசியலமைப்பு விதி எண் 15 படி ப்ரொஹிபிஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேஸ்ட் ஆஃப் கேஸ்ட், செக்ஸ், ரேஸ் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஜாதி அடிப்படையில் ஒருவருக்கு நாங்கள் வந்து பணியிடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தாங்கிற மாதிரி. நீங்கள் ஜாதியை விட்டுருங்க, மாநில அளவில் முதலிடம்ங்க. இதுக்கப்புறம் வேறு என்னங்க எடுக்க முடியும்? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவருக்கு வந்து ஒரு அரசு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய கம்யூனிட்டியில் தான் அவர் கேட்குறாரு. அவர் ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரல்லையோ, பிசி ஜெனரல்லையோ, ஓசி ஜெனரல்லையோ, எம்பிசி, பிஎஸ்டிஎம்ல எதுலையுமே கேட்கல. அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன், டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பின்படி அவருக்குன்னு வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் அவர் கிளைம் பண்ணுறாரு. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டாரு, யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், எடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணு, அதை வந்து ஜெனரலுக்கு மாற்று, ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரலுக்கு மாற்ற. அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடத்தை ஆதி திராவிட நலத்துறை, ஆதி திராவிட இடத்துக்கு எப்படி ஒதுக்க முடியும்? ஒதுக்கவே முடியாது. அது எப்படி ஒதுக்க முடியும் கேட்டால் டிஎன்பிஎஸ்சி ஆக்ட் 2016, டிஎன்பிஎஸ்சி ஆக்ட் 2016 என்ன சொல்லுது? டிஎன்பிஎஸ்சி சேர்மன்ல இருந்து வேலை பார்க்குற எல்லாரும் அதை படிச்சு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ஆக்ட் 2016 படி ஒரு குறிப்பிட்ட பிரிவில் போதுமான ஆட்கள் இல்லை என்றால், போதுமான நபர்கள் தேர்வு செய்யப்படவில்லை என்றால்
அந்த பிரிவு அதன் தாய் பிரிவுக்கு ஒதுக்கப்படும். ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் யாருமே இல்லை அப்படின்னா அது ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரலுக்கு மாற்றணும். இதுதான் ரூல்ஸு. அப்போ யாருமே படிக்க தெரியாதவங்க தான் உங்கள்கிட்ட எக்ஸாம் எழுதுறாங்களா? இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. இது இப்போ நீங்கள் சொன்னதுதான் சார் நானும் சொன்னேன். அவங்க இருந்துக்கிட்டு இல்லைப்பா அது எங்களுக்கும் மேலே வந்து விசி இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, அவங்க சொன்னது தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு நீங்கள் கவுன்சிலிங் வந்திருக்கீங்க, எனக்கு வந்து அந்த லெட்டரில் வந்து நீங்கள் ரிசீவ்டு பை வி விஜயகுமார்னு சொல்லி அவங்க ஒரு லெட்ரு, இதே லெட்டரை வந்து அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து ரிசீவ்டு பை விஜயகுமார்னு என்கிட்ட சைனை வாங்கிக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம், நீங்கள் சைன் போட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க. காலையில் இன்னைக்கு காலைல கவுன்சிலிங், மதியம் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான். இது எவ்வளோ பெரிய அணிலின்னு பார்த்துங்க. ஒரு பையன் படிச்சுட்டு வர்றது ரொம்ப, அதுவும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு தெரியும், படிக்கிற பசங்களுக்கு தெரியும். படிக்கிற பசங்க நல்லாவே தெரியும். குரூப் 4 படிக்கிற பசங்களுக்கு தெரியும், குரூப் 2 படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த டெக்னிக்கல் கோர்ஸில் அந்த கோர்ஸை யூஜி படித்து பிஜி படித்து அதுக்கு ஒரு டைப் ரைட்டிங் படித்து அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் படித்து அந்த எக்ஸாம், இதெல்லாம் வந்து ஒரு தவங்க. இது வந்து 10 வருடம் உழைத்து ஒரு இந்த போஸ்ட் வேணும், அதாவது ஒவ்வொரு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டூரும் போகும்போது நம்ம ஒரு காலத்தில் இதுக்கு ஆஃபீஸர் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இது ஒரு தவம். அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் ஏன் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. இது 4 பேருக்கு தெரியணும். முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு செல்ல வேண்டும்ங்கிற காரணத்துக்காக தான் வாலண்டியரா வந்து பாத்தீங்கன்னா நான் அதை சொல்லணும் சார், நிறைய தவறு நடக்குது சார்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க ஒரு இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை பாருங்க. நான் முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு, செக்ரட்டரியேட்டுக்கு 2 போட்டிருக்கேன், சரிங்களா? இன்னும் நான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு போட்டிருக்கேன். எனக்கு வந்து இதுக்கெல்லாம் ரிப்ளைவே கிடையாது. அவங்க கொடுத்த 2 ரிப்ளையும் சார் உங்கள்கிட்ட படித்து காட்டுவார். என்ன முதல் ரிப்ளையில் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து முதல்வருக்கு போட்ட கடிதம், முதல்வருக்கு அனுப்பிய கடிதம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்கை, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு SCA பிரிவில் பணியிடம் ஒதுக்கீடு கோருவது தொடர்பாக சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா, பார்வையில் உள்ள கடிதங்களில் கோரப்பட்ட பொருள் தொடர்பாக தீர்வு வேண்டி மாண்புமிகு சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு எண் WP நம்பர் தங்களால் தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளதால் இப்பொருள் குறித்து தகவல் எதுவும் வழங்கப்பட இயலாது. முதல்வர் அலுவலகம் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்படி தெரியுமா? நல்ல மார்க் எடுப்பார், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பார், அவருக்கு போஸ்ட் கொடுக்கணும், அவர் கம்யூனிட்டியில் போஸ்ட் இருக்குது, வேகன்சி இருக்குது, அதை கொடுக்காம என்ன பண்ணுவோம், நாங்கள் ஜெனரலுக்கு மாற்றி விட்டுருவோம். மாற்றி விட்டதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனால் ஒரு ஆன்சர் ஒரு பதில் கேட்டோம் அப்படின்னா முதல் அலுவலகத்துக்கு அனுப்புகிறோன்னா முதல் அலுவலகத்திலேருந்து டிஎன்பிசிக்கு வருது. டிஎன்பிசி என்ன பதில் கொடுக்குறாங்க? கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, அதெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. அப்புறம் கோர்ட்டுக்கு போகாமல் எங்கே போவாங்க? வீட்டுக்கு வருவாங்க. அவர் கொடுக்குற போஸ்ட்டை நீங்கள் வந்து வேறு கம்யூனிட்டி கொடுத்தீங்கன்னா வேறு வழி கிடையாது, கோர்ட்டுக்கு தானங்க போவாங்க. கோர்ட்டுக்கு பண்ணி நீங்கள் பதில் சொல்லு, கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு எந்த அளவுக்கு தந்திரமாக வேலை பார்க்குறாங்க. மாணவர்களே புரிஞ்சுக்குவாங்க. நான் வந்து சும்மா பிளைண்டாக டிஎன்பிசிலாம் குறை சொல்ல, நிறைய விஷயங்கள் இது மாதிரி பார்க்குறோம். அடுத்த லெட்டர் படித்தேன் 27A. இதன் அடிப்படையில் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் அவர்களின் கவனம் பார்வையில் கவனம் கிடைத்தல் ஈர்க்கப்படுவதுடன் தாங்கள் கோரிய பொருள் குறித்து பிரிவு 27A தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாண சட்டம் நிபந்தனைகள் சட்டம் 2016 படி SCA பிரிவிற்கான முன் கொணரப்பட்ட காலி பணியிடம் கேரி ஃபார்வர்டு வேகன்சி SC ஜெனரல் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டு 26/3/2025 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட பிற்சேர்க்கையில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் உள்ளதை ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரலுக்கு மாற்றிட்டேன்னு சொல்லியிருக்காங்களாமா. நான் என்ன கேட்குறேன், அந்த சட்டத்தின்படி வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 27A ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியரில் வந்து போதுமான வந்து யாரும் இல்லை, கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஜெனரலுக்கு ஒதுக்கலாம். அதுதான் சட்ட ரூல்ஸ். அது இவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து இந்த கடிதத்தை வச்சு இது கவரிங் லெட்டர் வச்சு திரும்ப டிஎன்பிசிக்கு அனுப்பியிருக்காங்க. அக்னாலஜ்மெண்ட் போட்டு திரும்ப அனுப்பணும். ஆனால் அதுக்கு ரிப்ளை இதனாலே வரல. அதுக்கும் ஏன்னா 27A ஆர்டிகல்ஸ் என்ன தெரியல, 27A ஆர்டிகல்ஸ் என்ன தெரியவே இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக. அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் பேஜை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி மேலே கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பினா. இதுதாங்க அவங்களுக்கு தெரியல. 27A ஆர்டிகல்ஸ் எதனால யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதான். நேற்று கூட கேட்டேன் நேரில், சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ப்ராப்பரான ரிப்ளை வந்து எங்கேருந்து வர கிடையாது. எல்லாத்தையும் மடிப்பி எப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, கேரி ஃபார்வர்டு வேகன்சி SCAவை வந்து SC ஜெனரலுக்கு மாற்றணும்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே மாற்றிருக்க வேண்டியதுதானே. நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே SCA அருந்ததியில் இருக்கக்கூடிய இதுவை வந்து நாங்கள் SC ஜெனரலுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே மாற்றிட்டோம்னா இவர் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டார். சரி, அப்படி எக்ஸாம் எழுதுறாரு, ஜெனரல் அவர் வரல, ஒரு பாட்டு போயிடுவார். இவர் SC அருந்ததியரில் மாநில அளவு முதல் ரேங்க் பெற்றதுக்கு அப்புறமா கேரி ஃபார்வர்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதற்கு என்ன மர்மம்? இதை தான் நம்ம கேட்கணும். நம்ம வந்து எங்களுக்கு வந்து நான் வேலை கொடுலாம் கேட்கல,
அருந்ததியரில் இருக்கக்கூடிய பணியிடத்தை எஸ்சி பொதுப்பிரிவுக்கு நீங்கள் மாற்றுவது உங்களுடைய விருப்பம், எப்போ வேணா நீங்க மாத்திக்கோங்க. பட் அருந்ததியர் பிரிவில் ஒருத்தர் மாநில அளவில் முதலிடம் மார்க் எடுத்துட்டாரு, இவர் மாநில அளவில் 2வது 3வது எடுத்திருந்தா கூட அவங்க மாத்திருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்சி அருந்ததியர் பிரிவில் மாநில அளவில் ஒரு 5வது ரேங்க் எடுத்திருந்தா இவருக்கு கவுன்சிலிங் வந்திருக்காது, பிரச்சனை இல்லை. முதலிடம் எடுத்ததான் பிரச்சனை. அப்ப முதலிடம் எடுத்தால் பணியிடம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானால்தான் முதலிடத்துக்கு வரணும், வேற யாரும் முதலிடத்துக்கு வந்தால் நாங்கள் பணியிடம் கொடுக்க மாட்டோம். இது வந்து நிறைய முறை நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா 1008 ப்ரூஃப் வந்து இருக்கு. அதனால வந்து இது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. இந்த வீடியோ வாயிலாக இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து முதல்வர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுங்க. ஏன்னா முதல்வர் நினைத்தால் இவருக்கு பணியிடம் கிடைக்கும். நாங்கள் வந்து கடைசி ரேங்க் எடுத்துலாம் பணியிடம் கேட்கல. மூச்சுக்கு 300 தடவை திராவிட மாடல் அரசு சமூக நீதி சொல்லக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அலுவலகம், முதல்வர் அதிகாரிகள் அனைவருக்கும் வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், அருந்ததியர் பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பெற்று அருந்ததியர் பிரிவில் ஒரே ஒரு பணியிடம் அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது என்று டிஎன்பிஎஸ்சியால் அறிவிக்கப்பட்டு, அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி எந்த காரணத்தினால அருந்ததியர் பணியிடத்தை ஜெனரலுக்கு எஸ்சி ஜெனரலுக்கு மாத்துறாங்க, ஆதிராவிட பொது பிரிவுக்கு மாத்துறாங்க யாருக்குமே தெரியல. ஒரு சட்டத்தை டிஎன்பிஎஸ்சி சொல்லுகிற சட்டமும் தவறு. லாயர் தான் இருக்கிறார், அவர் தான் சொல்றாரு சட்டமும் தவறு. ஸோ இது முழுக்க அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு பணியிடம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டுகிறது என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த வீடியோ வாயிலாக நாங்கள் வைக்கிறோம். இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து உயர் அதிகாரிகள், அமைச்சர் அனைவரின் பார்வைக்கும் இதை கொண்டு செல்லுங்கள். சமூக நலம் அப்படிங்கிறது, சமூக நீதி என்பது உண்மையிலேயே திராவிட மாடல் பேசக்கூடிய சமூக நீதி அரசு அப்படிங்கிறது இது ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு வேலை இல்லைன்னா எதுக்கு டிஎன்பிஎஸ்சி அமைப்பு என்று முதல்வர்கள் கேட்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே அப்படி சொல்றாங்க, சிஎம்க்கு எதுவுமே தெரியாது. வந்து இவங்க கொண்டு வந்து இவங்க திமுக அரசு தான், திமுக அரசு 2007. ஆமா, இவங்க தான் கொடுத்தாங்க இடஒதுக்கீடு. 2007 கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அருந்ததி சமுதாயத்திற்கு 3% இடஒதுக்கீடு தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 3% இடஒதுக்கீடு தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டாலும் அந்த சமுதாயத்தில் இருப்பவங்களும் நாங்கள் வந்து அரசு வேலைக்கு வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி ரைட்ஸே கிடையாது. அதான் இவங்க ஆட்சியில தான் நடக்குது. இவங்க ஆட்சியில இந்த சம்பவம் நடக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ அட்டானமஸ் இருந்தாலும் அதுல வந்து நியமனம் பண்ற அதிகாரிகள் ஃபுல்லா வந்து இப்போ உள்ள பொலிட்டீஷியன் மூலமா தான் போறாங்க உள்ளார, இவங்க தான் நியமனம் பண்றாங்க உள்ளார. கண்டிப்பா இவங்க அட்டானமஸா இருந்தாலும் கண்ட்ரோல் ஆஃப் பவர் வந்து இப்போ இருக்கிறவங்க எந்த அரசாங்கம் அதுகிட்ட தான் இருக்கு. இப்போ அவங்க வந்து சரியா கண்காணிக்காம இருந்தாலும் இந்த மாதிரி தவறு ஒருவேளை வந்து நடக்கட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டு காணாம இருக்காங்க அப்படின்னு தோணுது. இல்ல முதல்வரை பொறுத்தளவு இந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் வந்து நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதான் சார், நேரா கொண்டு போக மாட்டாங்க. ஆனா இடையில இருக்கிறாங்க. முதல்வருக்கு தெரியாம நடக்குது அப்படிங்கிறது பொதுவான குற்றச்சாட்டு எல்லாரும் வைக்கிறாங்க சார். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனியோ இது வந்து பாக்குறவங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா மேலிட அளவுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பெருசா ஷேர் பண்ண இதனை போக முதல்வர் காதுக்கு இது போகுது அப்படின்னா மற்ற மீடியாக்களும் இது தயவு செய்து கொண்டு செல்லுங்கள், எடுத்து கொண்டு செல்லுங்கள். இவருக்கு இந்த வேலை வேணும். இவர் வந்து மோஸ்ட் எலிஜிபிள் பெர்சன் ஃபார் தி அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர் போஸ்ட். இவர் தான் தமிழ்நாட்டில், வேற யாரும் கிடையாது. அவருக்கு வந்து இன்எலிஜிபிள் சொல்லி அனுப்புறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பவர்கள் மிகப்பெரிய எந்தெந்த இதெல்லாம் பண்ண முடியுமோ தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இவருக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சது அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். நம்ம யார் ஷேர் பண்றீங்களோ அனைவரும் புண்ணியம் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நீதி கிடைக்கவில்லை என்றால் வேற எங்க செய்யறது? முதல்வர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சாச்சு. நம்ம வந்து அடுத்தடுத்து அனைத்து மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேரி ஓவர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து படிச்சிருக்கிறீங்க, மார்க் எடுத்திருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொண்டு போக வேண்டியது பார்வையாளர் கையில் இருக்குது. கண்டிப்பாக திரு விஜயகுமார் உதவி டூரிசம் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் அடைய வேண்டும். 10 வருஷமா டூரிசமே படிச்சுட்டு இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் டூரிசம் படிக்கல, யூஜி டூரிசம், பிஜி டூரிசம், டைப் ரைட்டிங், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் 10 வருஷமா வந்து இந்த எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சிருக்காரு. அவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். பார்வையாளர்கள் தயவு செய்து உங்களுடைய உதவியை செய்யுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இவருக்கு ஒரு உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் வேற சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அவ்வளோதான் சார். ஏன்னா இப்போ இந்த போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் இதுக்கான முழு எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. கண்டிப்பாக எல்லா கோர்ஸும் அவன் கேட்டுருக்கு, எல்லாருமே இருக்கு. இது இவருக்கு மட்டும் கிடையாது சார், இவருக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்த சந்ததி வராங்களே, அடுத்த சந்ததிக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அடுத்த வந்து இப்போ ஷெட்யூல் கேஸ் வந்து இன்னொருத்த இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உட்படுத்தப்படுறான்னா அவன் இதை காமிச்சு அவன் தப்பிக்கலாம். கண்டிப்பா இந்த விஷயத்தை வச்சு. ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு விஷயம் கொடுத்துருங்க சார். இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து 2000க்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து பண்ணிருக்காங்க. கேஸ் போட்டு 2 வருஷம் டியூரேஷன் நடந்திருக்கு கேஸ்.
முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டர் வாங்கியிருக்காப்ல. இதே பிரச்சனை தான் வந்து. இதே பிரச்சனை. ஆமா, இதே சேம் டிகிரி, இதே சேம் குவாலிஃபிகேஷன் பசங்க தான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நான் வச்சு கொடுத்துருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட் சொன்னா நான் பேசினேன், டிஎன்பிசிக்கு வந்து அவங்கள்ட்ட பேசினேன், மதுரை ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்ற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப நம்ம பேசுறது கடைநிலை லாஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் தான் பேசுறோம். யாரு ஹையர் ஆபீசர் அவங்க பேச முடியல, இவங்க பேச முழுங்குறாங்க. பதில் நம்மள்ட்ட நமக்கான கேள்விக்கான பதில் வர மாட்டேங்குது. அதான் யாரோ நான் 27 ஆர்டிகல்ஸ் தெரியுமா சார்னு கேட்கறேன், தெரியல. உள்ள உட்காந்துருக்க படிச்சவங்களாம் படிக்காமலான்னு கேட்கறேன். ரிப்ளை பண்ணிருக்கீங்களா, இதுக்கு நான் கரெக்டா எடுத்து நான் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பியிருக்கேன், இது வந்து ரிப்ளை கிடையாது. ரெண்டாவது இவங்க வந்து சார் இப்போ ஆன்லைன் வந்து இப்போ இவனுக்கு ஆன் ஸ்கிரீன் வந்து இது பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கான இது அனுப்புறது. அதுக்கப்புறம் திரும்ப எப்போ நடக்குது, என்ன வென்யூ பிளேஸ் என்னன்னு சொல்லி திரும்ப ஒரு லெட்டர் அனுப்பணும். அக்னாலஜ்மென்ட் வரல, ரிப்ளை வரல. அதுக்கு இது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதோட கார்டு 4 கார்டு அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நீ ஓகே ஓகே ஓகே. இவனுக்கு மட்டும் இல்ல சார், இப்ப இவனுக்காக மட்டும் இப்ப நம்ம இந்த பையனுக்காக போராடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால்ட் வரக்கூடாது. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கான். டிஎன்பிஎஸ்சில வந்து பேக்ரவுண்ட் இருந்தாதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படிதான் தெரியுது. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் இது இப்ப இது மாதிரி நடக்கல சார். இப்ப இது கவர்மெண்ட் நிர்வாகமா இது இவங்களும் இண்டிவிஜுவலிட்டே உள்ள எல்லாம் பண்ணிட்டு வெளியில மட்டும் ஒண்ணு காமிச்சு நோட்டிபிகேஷன்ல உள்ள வேற மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. இல்ல அந்த குற்றச்சாட்டு எல்லா எக்ஸாம்லயும் இருக்கு. நீங்க இந்த குரூப் 2 எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப குரூப் 4 குரூப் 2 இப்ப காலையில கிட்டத்தட்ட இது சேம் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷங்களுக்கு மேல வேற சடனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முந்தா நேத்து நைட் வந்து மெயில் போட்டு உங்க எழுதிட்டுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன சொல்லி எல்லாம் ரெடியா வந்துட்டாங்க. எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப மெயில் நேத்து நைட் போட்டிருக்காங்க. நேத்து நைட் மெயில் போட்டு இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு பையன் காலையில ஃபைட் பண்ணி நிக்கிறான் என்ட்ரன்ஸ்ல. இல்லை இவங்க வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு அலுவலகம் நடத்துகிறாங்களா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களான்னு தெரியல. நீங்கள் வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் வச்சுட்டு நேற்று நைட்டு திடீர்னு எலிஜிபிள் இல்லைன்னா இன்னும் யாரும் ஜோசியக்காரர் வந்து கனவுல வந்து சொன்னார். இதெல்லாம் வந்து இதை கேட்பவர்கள் கேட்க வேண்டும். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா மாநில அளவு முதலிடம் எடுத்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க, வேகன்சி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அதெல்லாம் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஒருத்தர் இதில் வந்து ஃபஸ்ட் அங்கே எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் பண்ணுறீங்க. இத்தனைக்கும் சட்டத்தில் அது வழியே இல்லை. அந்த பிரிவில் அவர் வந்து யாரும் இல்லைன்னா தான் நீங்கள் பண்ணணும். அது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ சட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இஷ்யூவை வெளில கொண்டு வராங்க. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம். ஆக்சுவலாக ரிட் பெட்டிஷன் போட்டு நாங்கள் அனுப்புகிறோம். ரிட் பெட்டிஷனோட காப்பி வச்சு லெட்டரும் கேட்டு அனுப்புகிறோம். ஆனா அதுக்கு ரிப்ளைவே கிடையாது. இது வந்து நாங்க மேனுவலா நாங்களே வந்தோம் சார். அவங்க கூப்பிட கிடையாது, நாங்களே மேனுவலா ப்ரீ கண்டெம்ட் நோட்டீஸ் திரும்ப போட்டதுக்கு அப்புறம் உங்களை வந்து ஆன்லைன் வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் அவங்களை நான் பர்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எங்களை பிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடல, ஆன்லைன் ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இது மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நீங்க பண்ணிட்டு என்ன சார் எங்களுக்கு ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது, எதன் மூலம் தெரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சார் போத் ரெண்டு சைடுமே பிசிக்கல் அண்ட் ஆன் ஸ்கிரீன் ரெண்டுமே சேர்ந்து அந்த ஆர்டர் அர்த்தம். இவங்க இந்த ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பிட்டு அதுக்கான எந்த ஒரு இதுவும் நமக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, சரி ரிப்ளை கிடையாது, கரெக்டா கிடையாது சார். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கான ரிப்ளை வந்து 1.1% கூட சரியா கிடையாது. ரிப்ளை பண்ணது சொல்ல மாட்டேங்கிறாங்க, முழுங்குறாங்க, விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க. தமிழ்நாடு முதல்வரும் சரி இது சம்பந்தமான இருப்பாங்க, டிஎன்பிசியும் தனியாக அவங்களாம் இது வந்து நேரடியாக அவங்க இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி தவறுகள் வந்து இதுக்கப்புறம் நடக்காத அளவுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கிறது இவங்க தான் முயற்சி எடுக்கணும். இல்ல இவருக்கே பண்ணிடம் கொடுக்கணும். இதுக்கப்புறம் இவருக்கு கொடுத்தாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா அப்புறம் இது வந்து இவங்களே வந்து 3% இலவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு கலைஞர் இருக்கக்குள்ள. இப்ப மறுபடியும் வந்து இப்ப இவங்க அதே ஆட்சியில் இப்படி ஒரு குளறுபடி நடக்குதுன்னா இவங்க கொடுத்ததை இவங்களே தான் கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப 3% கொடுத்துருக்க வேண்டியது இல்லைங்களா? தேவையில்லையே. ஏன்னா இதுல ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க 21ல 3% ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க 23. அதை திரும்ப வந்து எடுத்துட்டு கேரி கேஸ் போட்டு நீங்க மாத்துறீங்க. அப்ப இதை நாம் அனுமதித்தால் இனிமே வரக்கூடிய காலங்களில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாது. அதான் தெளிவாக அவங்க சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி. அதுக்கு பேசாம 18% அதுலயே இருந்திருக்கலாம் சார். இந்த 3% தேவையில்லையே. 18% அதுலயே இருந்தா கூட அவர் வந்திருப்பாரு. நீங்களே ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்களே ரிசர்வேஷன் கேன்சல் பண்றீங்க. சரி எல்லாரும் மார்க் லிஸ்ட் பண்ணுங்க. எஸ்சி பொதுப்பட்டியலில் வந்து இவர் வந்து ஆதிராவணத்துல பொது பிரிவு எத்தனை ரேங்க் இருக்காருன்னு பாருங்க, அதுபடி கொடுங்க. இல்ல சார் இப்ப 4 பேர் போட்டுருக்காங்களா ஷெட்யூல் காஸ்ட்ல ஜெனரல்ல, அந்த 4 பேரோட மார்க்கும் நம்ம கேட்டு வாங்குவோம். இவன் மார்க் கம்மியா இருக்கான்னு பாப்போம். ரெண்டாவது இதுல பொதுப்பட்டியல் இருக்க சர்டிபிகேட் 48 பேர் கொடுங்க, இவன் 47வது ரேங்க். அதுலயே நம்பர் வருதுங்க. பொதுப்பட்டியல்ல 48 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இவன் 47வது ரேங்க் ஜெனரல். அதுல இவன் நம்பரே வரலங்க, அண்டுன்னு போட்டு ஒன்னு போட்டுருக்கீங்க 47. அப்ப இவர் நம்பரை வந்து அப்ப டெலீட் பண்ணிட்டு அதுல ஏஎன்டி அண்டுன்னு போட்டீங்க. அதான் அந்த விஷயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா 48 ஓவரால் ரேங்க் 47
அதுல வரணுங்களே ஓவரால்லையும் இவன் வரான். ஜென்ரல் இது கம்யூனல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட், வேற யாரும் கிடையாது. ஒரு சீட்டு ஃபர்ஸ்ட் இவன் தான் ஓவரால் தமிழ்நாட்டுல. ரெண்டுக்குமே நீ வந்து இது பண்றீங்களா? ரெண்டுமே அப்ப என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில இருக்கிறவன் அவன் அடுத்த லெவல்ல வந்து போக மாட்டான். இவன் வந்து லீகலாவோ இல்ல வேற ஒரு சப்போர்ட்டுக்கும் இருக்காது. இவன் எங்கேயும் போய் 4 பக்கம் மோதி பார்த்துட்டு விட்டுருவான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற டிஎன்பிசியோட எண்ணம். இல்ல இது நம்ம 4 இடத்துல மோதி பார்ப்போம், அவ்வளவுதானே. என்னங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து எந்த அளவுக்கு போக முடியுமோ லீகலா பண்ணுவோம். இல்ல முழுக்க இது வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் சரி, முதல்வர், துணை முதல்வர், அதுல வந்து சார் துணை முதல்வர் இது அந்த 27 ஆர்டிகல்ஸ்ல 2 பேருக்கும் பண்ணோம். டெப்டி சிஎம் அண்ட் சிஎம். சிஎம் தான் வந்து வழக்கறிஞர்னு சொல்லிருக்காங்க, ரெட் பெட்டிஷன் நம்பர் போட்டு. டெப்டி சிஎம் தான் அந்த பதில். நாங்க 27 ஆர்டிகல்ஸ் படி வந்து இந்த பணியை வந்து வேற இடத்துக்கு பணியமைத்துன்னு சொல்லி முதல்வருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, துணை முதல்வருக்கு லெட்டர் அனுப்புறாங்க. ரெண்டுக்கும் ஒரே பதில் தான் வரணும், வேற பதில் வருது. வேற பதில் வருது. இவங்க தான் அனுப்பியிருக்காங்க ரெண்டுக்குமே. சார் இவங்களுக்கு கிட்டத்தட்ட இண்டிவிஜுவலா ஒரு 9 லெட்டர் பண்றது சார். 9 கடிதம் பண்ணிருக்கோம் டிஎன்பிசி நேராவே செக்ரட்டரிக்கு. அதுக்கு வந்து 2க்கே உங்களுக்கு பதில், மீதி எதுக்கும் பதிலும் வரல, அக்னாலஜ்மெண்ட் கார்டும் வரல. ஆனா எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் காப்பி. போஸ்டல்ல பண்ணுங்க, போஸ்டல் ஸ்லிப் இருக்கு எங்கள்கிட்ட. ஏன்னா அதோட காப்பி எங்களுக்கு நம்மள்ட்ட ஒரு காப்பி இருக்கு. ஹேண்ட் காப்பி ஒன்று வச்சிருக்கோம் எல்லாத்துலயுமே. ஏன்னா இவ்வளவு கிட்டத்தட்ட நிறைய பெட்டிஷன் சார், ஏகப்பட்டதை நாங்கள் மூவ் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப இதெல்லாம் மூவ் பண்ணதால தான் ரிட் பெட்டிஷன் போட்ட பிறகு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தோம், ஏகப்பட்டது. அப்படி பண்ணி இவங்களால இது பண்ண முடியல. இவன் எங்க பார்த்தாலும் பண்றான்னு சொல்லி சும்மா தோராயமா ஒரு பதில் அனுப்பின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. உப்புக்கு சப்ப ஏதோ பதில் அனுப்பி வெளியே அனுப்புறதுக்கு உண்டான வேலையை பாக்குறாங்க. சரி, ஓகே, இது வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மேலிடத்துல கொண்டு போவோம். நம்மளும் நிறைய மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நீங்க வந்து மாச தளராட வேண்டாம். இல்ல அதுதான் சார், அதை நம்பிதான் நம்ம இப்ப நம்ம இதை வந்து நாடி இருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா இது மூலியமா வந்து இன்னும் ஒரு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு போயிட்டு சேரணும். இப்ப ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இப்ப சிஎம்க்கு தெரியுமா, டெப்டி சிஎம் தெரியுமா? அவங்க தெரியாது. அவங்க வந்து இப்ப பெரிய ஒரு பிளாஸ் ஆகுதுன்னா நியூஸ் ஆகுது தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அடிமட்டத்துல என்ன நடக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா கவர்மெண்ட் உள்ள என்ன நடக்குதுங்கிறது வந்து அவங்க கண்ணுக்கு போகுது, அவங்க காதுக்கு போக மாட்டேங்குது நியூஸ். அதனாலதான் இவ்வளவு பெரிய தப்பு ஸ்ட்ராங்கா பண்றாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு நம்ம கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்கிறது சிஎம்க்கு தெரியாதுங்களா, இவங்களே பேசிடுவாங்க. இவங்க கவர்மெண்ட் ரிலீஜ் விட்டு இவங்க பல காரணம் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, இப்ப ஜாயின் பண்ண 1 வருஷம் ஆயிடுச்சு, அவன் நலன் கருதி வந்து நாங்க திரும்ப அவனை ஜாயின் பண்ண சொல்லிக்கிட்டு இப்போ தர மாட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர். காலங்காலம் அப்படிதான் பண்றாங்க டிஎன்பிசி. ஸோ டிஎன்பிஎஸ்சி இது தவறை உணர்ந்து இவருக்கு பதவி வழங்கினால் உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து இது தொடர்பாக வந்து நம்ம சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அண்ட் மீடியா பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையும் கலந்து ஆலோசித்து ஒரு நீதி நியாயம் வந்து விஜயகுமார் அவர்களுக்கு வேண்டும் என்பதை வந்து இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.